அரசுதான சார் பொறுப்பு. யாரெல்லாம் முன் வந்து புகார் கொடுக்கறாங்களோ அந்த புகாருக்கு ஒன்னா கொலை மிரட்டல் இல்லையா உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையும் வெளியில விட்டுருவோம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் அச்சுறுத்துறதுக்குள்ள வராதா? ஏங்க நாங்க எதுக்குங்க இது இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எங்க அரசு எல்லாத்துக்குமான அரசு தான், அதுல மாற்று கருத்து இல்ல. எல்லாத்துக்குமான அரசுனா குற்ற நிகழ்வுகளுக்குமான அரசா இல்ல. காவல்துறை வந்து எங்களுடைய முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல இருந்தாலுமே முதலமைச்சர் ஃப்ரீடமா எல்லா காவல்துறை அதிகாரிகளும் செயல்பட விடுறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் மேடம் கூட இந்த விஷயத்தை வெளியில சொல்லிருக்காங்க. ஃப்ரீடமா செயல்பட விடுறாங்க. ஃப்ரீடமா இருந்தா பெண் கவுன்சிலருடைய கணவர்கள் வந்து மிரட்டுறாங்கன்னு வருது. திருச்சியில நடந்த சம்பவம் தெரியும். 2 உங்களுடைய திமுக முக்கிய புள்ளிகளுடைய மோதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து சேரை எடுத்து அடிச்சு ஒரு பெண் போலீஸ்க்கு கை உடைஞ்சதெல்லாம் நமக்கு தெரியும்.